இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள்ல பார்க்கும்போது, அங்க பட்ஜெட்டும் அதிகம். நல்ல ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்காகவும், அவங்களுடைய ஃபேன்ஸுக்காகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா மாஸான சீன்ஸ் வைக்கணும். அதே மாரி நல்ல தியேட்டர் செலிப்ரேஷனுக்காகவே ஒரு சில விஷயங்கள் வைக்கணும். நெறைய மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணி, ப்ராப்பரா ஒரு ஃபைட்டு, இந்த மாரி பாட்டு அப்படின்னு சொல்லி, பக்கா கமர்ஷியலா வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா குடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா, சின்ன படங்கள்ல வந்து அப்படி இல்ல. இங்க பட்ஜெட்டும் கம்மி. அதே மாரி ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டும் கிடையாது அப்படிங்கும்போது, நம்ம வந்து கன்டென்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து போதுமானது. அதே மாரி இப்போ இந்த ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட ஈஸியா கன்டென்ட்ட வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகுற மாரியும் நம்மளால குடுக்க முடியும். ஏன்னா, இப்போ ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க அப்படின்னா, ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாரி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஆனா, யாருன்னே தெரியாத அவ்வளோ ஃபெமிலியர் இல்லாத ஒரு ஃபேஸ் வந்து வந்து ஒரு கன்டென்ட்ட நம்ம கிட்ட சொல்லும்போது ஈஸியா கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். அதே மாரி இப்போ ஸ்டோரி அந்த படத்துல சொல்லக்கூடிய கன்டென்ட் வைஸ்மே நம்ம பார்க்கும்போது, இப்ப பெரிய படங்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கதை வச்சுட்டு, அதுல மற்ற கமர்ஷியல் எலமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனா, இந்த சின்ன படங்கள்ல இப்போ நான் சொன்ன எல்லா படத்துலயுமே நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகுற மாரியும், ரிலேட்டபிளாவும் இருக்கும்.